காஃபி வித் கடவுள் இனி எல்லா நாளும் இனிய நாளே 3 பக்தி தொடர்கள் எளிய தமிழில் தினமும் காலை 6 மணி முதல் 9 மணி வரை காண தவறாதீர்கள் உங்கள் தந்தி1 தொலைக்காட்சியில். பிரதமர் மோடி கோவிலுக்கு செல்வது எப்படி விதிமீறலாகும் என்று கேள்வி எழுப்பிய மத்திய அமைச்சர் எல் முருகன், மறைந்த முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா ஆன்மீகத்தின் மீது நம்பிக்கை கொண்டவர் என்றும் அயோத்தி ராமர் கோவில் கட்டப்பட வேண்டும் என விரும்பியவர் என்றும் குறிப்பிட்டார். இதில் எப்படி கோயிலுக்கு போகிறது எப்படி ஒரு தேர்தல் விதிமீறலாக இருக்க முடியும்? ஏங்க, அரசியல் எதிர்க்கட்சிகள் ஏற்கனவே தோல்வி பயத்தில் இருக்கிறார்கள். அவங்க எதிர்க்கட்சிகள் எதையாவது சொல்லணுன்றதுக்காக எல்லா விஷயத்துலையுமே கருத்து சொல்லக்கூடாது. இது பிரதமர் அவர் கோயிலுக்கு சென்று அவர் அங்கே தியானத்தில் இருப்பதை இது யாராலும் எப்படி தடுக்க முடியும்? மறைந்த தமிழக முதல்வர் அம்மா ஜெயலலிதா அவர்கள் தமிழகத்தில் எவ்வளவு ஆன்மீக பணிகளில் ஈடுபட்டார்கள், எவ்வளவு கோயில்களை அவங்க புனரமைத்தார்கள், எவ்வளவு கோயில்களை அவர் கும்பாபிஷேகம் செய்தார்கள், எத்தனை கோயில்களுக்கு அவங்க விசிட் செய்தார்கள் என்பது நமக்கு எல்லாம் தெரியும். அம்மா அவர்கள் ஆர்டிகல் 370 ஆதரித்து பேசியிருக்கிறார்கள். அம்மா அவர்கள் அயோத்தியில் ராமர் கோயில் கட்டப்பட வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள். அம்மா அவர்கள் பல ஆலயங்களை புனரமைத்திருக்கிறார்கள் என்பது நாம் அனைவருக்கும் அறிந்தது. இதெல்லாம் எதுக்கு ஆதாரம்? அம்மா பேசுனது சட்ட ராஜ்யசபாவில் குறிப்பில் இருக்குது, போய் எடுத்து பாருங்க போங்க. தன் எல்லையை காத்திட எந்த எல்லைக்கும் போகக்கூடிய இந்திய மாவீரனின் கதை போரஸ் தினமும் இரவு 8 மணிக்கு காண தவறாதீர்கள் உங்கள் தந்தி1 தொலைக்காட்சியில்.